கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 4:8 வாசிக்கிற பொழுது, தேவன் அன்பு உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகர் நினைப்பது உண்டு, ஆண்டவர் உண்மையிலேயே என் மீது அன்பு வைத்திருந்தால் எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம். நீங்கள் யாரை முழுவதுமாய் நம்பியிருந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். நீங்கள் அன்பை தேடுவீர்கள் மனிதரிடத்திலே, அந்த அன்பு உங்களுக்கு நிச்சயமாய் கிடைத்திருக்காது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அன்பு உள்ளவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் நம்முடைய ஆண்டவரை நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். துக்கம் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத ஒரு தகப்பன் உண்டு என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் உள்ளம் கலங்காதிருங்கள். ஆமேன்.